அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புத்தர் தம்மபதம் சீர் 35ல் மனசோட இயல்பு என்ன அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்கார், நடக்காத ஒன்றை நடந்துடுமோன்னு கவலைப்படுற மனசை எப்படி கையாள்றது அப்படிங்கிறத ஒரு கதை மூலமாக பார்க்க போகிறோம். தம்மபதம் சீர் 35. மனம் விரைவாகவும் இலகுவாகவும் நகர்ந்து எங்கு வேண்டுமானாலும் செல்லும். மனதை கட்டுப்படுத்துவது நல்லது, ஏனென்றால் நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட மனம் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இப்போ கதைக்கு போவோம். முன்னொரு காலத்துல ஒரு ஜென் துறவி ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவர் அந்த ஊர்ல ஒரு சின்ன ஆசிரமம் அமைச்சு அங்க வர மக்களுக்கு அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வும் உபதேசமும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த ஒரு மனிதர் துறவியை சந்திச்சு உபதேசம் பெறறதுக்காக வந்திருந்தார். துறவியும் அவருக்கு உபதேசம் செய்தாரு. உபதேசம் முடிஞ்சதும் ஜென் துறவி அந்த நபர்கிட்ட அன்போட கொஞ்சம் பழரசம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கண்ணாடி கோப்பையில் பழரசம் கொடுத்தார். அந்த துறவியோட உபசரிப்பு வந்தவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. நம்ம மேலே என்ன ஒரு அன்பு அப்படின்னு நினச்சபடியே துறவி கொடுத்த கண்ணாடி கோப்பையை வாங்கிக்கிட்டாரு. பழரசத்தை குடிக்கவும் ஆரம்பித்தார். குடிச்சுக்கிட்டே இருந்த அந்த நபர் தற்செயலில் அந்த கண்ணாடி கோப்பையை பார்த்தார். அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி. ஏன்னா அந்த கண்ணாடி கோப்பைக்குள்ள ஒரு மிகச்சிறிய பாம்பு நெளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவருக்கு ஒரே படபடப்பாயிருச்சு. இதை துறவிக்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசித்தார் அந்த மனிதர். அப்புறம் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டாரு. ஏன்னா துறவி அன்போடு உபசரிச்சதை அவமதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சவர் மிச்சம் இருந்த பழரசத்தையும் ஒரே மடக்கா குடிச்சிட்டாரு. இப்போ கோப்பை காலி ஆயிடுச்சு. கோப்பையில பழரசமும் இல்லை, பாம்பையும் காணோம். இப்போ அந்த நபர் அவசரமா துறவி கிட்ட, ஐயா நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பினாரு. வீட்டுக்கு வந்தவருக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு, குடலை பிசையுது, கண்கள் இருண்டு மயக்க வர்ற மாதிரி இருந்தது. ஒருவேளை விஷம் பரவுதோன்னு பயந்தவர் அப்படியே மெல்ல படுக்கையில போய் படுத்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் எழுந்திருக்கவே முடியல. மறுநாள் காலையிலையும் எழுந்திருக்க பார்த்தாரு. அப்பவும் அவரால் முடியல. அப்படியே படுக்கையிலேயே படுத்துக்கிட்டாரு. அதற்கு மறுநாள் நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. இதுக்கு மேலே இப்படியே இருந்தோம்னா என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால எப்படியாவது படுக்கையிலிருந்து எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி எழுந்து நடக்க முயற்சி செய்தார். அப்புறம் கொஞ்சமாக அவரால் நடக்க முடிஞ்சது. மெதுவாக நடந்து போய் துறவிக்கிட்ட தான் நிலைமையை சொல்லலாம்னு நினைச்சவர் ஒரு முடிவு எடுத்து மெதுவாக துறவி இருந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஆசிரமத்துக்கு வந்தும் சேர்ந்துட்டாரு. அங்கே வந்தவரை வரவேற்ற துறவி வழக்கம் போல உபசரிப்பு தவறாமல், கொஞ்சம் இருங்க பழரசம் அருந்திக்கிட்டே பேசலான்னு சொல்லிக்கிட்டு உள்ளே போய் பழரசத்தை எடுத்துக்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாரு. அதே கண்ணாடி கோப்பை. நடுங்கிய கையோடு அந்த கோப்பையை வாங்கிக்கிட்டார் அந்த மனிதர். இப்போ ஒருவித பயத்தோடையே அந்த கோப்பையை பார்த்தார். பழையபடி ஒரு சின்ன பாம்பு நெறிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவருடைய கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதை பார்த்த துறவி, ஐயா என்ன ஆச்சு, ஏன் கண் கலங்குறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவர், இல்லை இந்த கோப்பைக்குள்ள ஒரு சின்ன பாம்பு இருக்கு அப்படின்னு திக்கி திணறி சொல்லி முடிச்சார். அப்படியான்னு கேட்ட துறவி, எங்க அந்த கோப்பையை கொடுங்க அப்படின்னு அந்த கோப்பையை வாங்கி பார்த்தார். அவருக்கு எந்த பாம்பும் தெரியல. அப்புறம் அந்த இடத்த மேலும் கீழும் சுற்றி பார்த்தவர் பெருசாக சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சிரிக்கிறத பார்த்த அந்த மனிதருக்கு ஒரே குழப்பம். நாம் பயந்து போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த துறவி இப்படி சிரிக்கிறாரே அப்படின்னு ஒரு கவலையோட தலையை குனிஞ்சிக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட துறவி அந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருங்க இது பாம்பு இல்லை, அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்க, அங்கே இருக்கிற விளக்கோட அமைப்பு வில் அம்பு போல நெளிஞ்சி இந்த கோப்பையில் இருக்கிற பழரசத்தில் பிரதிபலிக்குது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். அதை கேட்ட அந்த நபருக்கு அப்போதான் உயிரே வந்தது. மனசு லேசானது மாதிரி இருந்துச்சு. அவருக்கு மனசெல்லாம் ஒரே சந்தோஷம். அப்போ போன தடவை இதே இடத்துல உட்காந்து இதே கோப்பையில் தான் பார்த்தது ஒரு பிரதிபலிப்பு தானா, இந்த வில்லோட நெளிவு தானா, அட என்ன ஒரு மாய தோற்றம் அப்படின்னு நினச்சி அவர் தழுத்தழுத்த குரலில் துறவிக்கிட்ட தனக்கு நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். துறவியும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அந்த மனிதர்கிட்ட, எல்லாம் மனம்தான் அப்படின்னு சொன்னார் துறவி. இப்படி ஒரு நல்ல உபதேசத்தை பெற்ற அந்த நபர் புத்துணர்ச்சி பெற்றது போல உணர்ந்தார்.
அதுவும் இல்லாமல் மனசோட இயல்பு என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டார். மனசு நினைச்சா எறும்ப யானையாகவும் மலையை மடுவாகவும் காட்டும் வல்லமை கொண்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். துள்ளி எழுந்தார். இப்போ அவரோட வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை. குடல் பிசையலை, வாந்தி வரலை. மாறாக அவரோட உடம்பு ரொம்ப பளபளப்பானது போல உணர்ந்தார். மனசு நிறைஞ்சி சந்தோஷத்தில் பறப்பது போல ஒரு உணர்வு அவருக்கு. ஆமாம், மனம்தான் எல்லாம், இதை நான் நன்றாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி துறவியை வணங்கிட்டு ஒரு மிடுக்கு நடையோட தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அந்த மனிதர். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா நமக்கும் இதே பிரச்சனை தான். இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கோம். எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே ஏதாவது நடந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்க போகிறோம்? அதனால் அந்த எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு முதல்ல அந்த மாதிரி எண்ணங்கள் ஏன் வருது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பாருங்க. உதாரணமாக, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க. அந்த தொழிலில் பெருசாக நஷ்டம் வந்துடுமோன்னு நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட எண்ணம் வர்றதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பாருங்க. அப்படி ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான வழிகள் என்னன்னு தேடி பாருங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் இப்போ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஒருவேளை நாளைக்கு நஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்கள் நினச்சது நடக்கலாம், இல்லை நடக்காமல் போகலாம். அதனால் உங்களுக்கு 50% சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு கவலைப்படுறத நிறுத்துங்க. அதே மாதிரி வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மன தைரியத்தை வளர்த்துக்கங்க. அடுத்து, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் போது வேறு ஏதாவது விஷயத்து மேலே உங்கள் கவனத்தை திருப்புங்க. அதுவும் ஃபிசிக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபிசிக்கலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அது மேலே தான் உங்கள் மொத்த ஃபோக்கஸும் இருக்கும். உதாரணமாக, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க. துணி மடித்து வைங்க, வீட்டை க்ளீன் பண்ணுங்க, கார்டனிங் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற நண்பர்களை நடந்து போய் பாருங்க. பொதுவாகவே ரோட்டில் இறங்கி நடந்தாவே உங்கள் ஃபோக்கஸ் அக்கம் பக்கம் நடக்கிற விஷயங்கள் மேலே போகும். உங்கள் சிந்தனையும் டைவர்ட் ஆகும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அது ஏற்படுத்துகிற எண்ணங்கள் தான் காரணம். அது வெறும் எண்ணங்கள் தான், உண்மை இல்லை அப்படிங்கிற உண்மையை நீங்கள் தெளிவாக ஆழமாக நம்பினீங்கன்னா அதை விட ஒரு பெஸ்ட்டு வழி இல்லை உங்கள் மனசை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த கதை உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணியிருந்தா, ஒரு தெளிவை கொடுத்துருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.